இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங். என்னடா அர்ஜுன், என்னாச்சு? என்னடா தலையில காய மாதிரி இருக்கு? என்னென்ன ஆச்சு சொல்லுங்க, கேட்டுக்கிட்டே இருக்கோம், ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிங்க. என்னாச்சு? அது வந்துமா ஒரு பொண்ணு. டேய், என்னதுடா பொண்ணு? என்னடா ஆச்சு சொல்லுங்க. நீ சும்மா இருடா, நான் பார்த்துக்கிறேன். அது ஒன்றும் இல்லைம்மா, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. சின்ன பசங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க, நான் பார்க்காம கிராஸ் பண்ணிட்டேன். என்னன்னா ரவி என்ன வேற மாதிரி சொல்றாங்க, பொண்ணுன்னாங்க, நீ மாத்தி சொல்ற. உண்மையை சொல்லு, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாவி, அவன் கிடக்குறான். சின்ன பசங்க விளையாடும் போது குறுக்க போயிட்டேன், அதான் உண்மை. சரி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க. அதெல்லாம் போயிட்டு தான்ப்பா வந்தோம். என்னம்மா திவ்யா, முகமே வாடி போயிருக்கு. அதானே, என்னாச்சு? அது வந்துமா, இப்போ தோட்டத்துக்கு போயிருந்தேன்ல, அங்கே நிலா மா. என்னடி நிலா மான்னு உளறிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா சொல்லு. என்ன திவ்யா, கரெக்டாக சொல்லுமா. தோட்டத்தில் மாங்காய் பறிக்கலான்னு போனோம். அங்கே கல்லை எடுத்து மாங்காவை அடித்தா. அப்போ என்ன ஆச்சு? இதை எரிஞ்ச கல் மாங்காய் மேலே படலை, அர்ஜுன் மாமா மண்டையில் பட்டுருச்சுப்பா. அர்ஜுன் தலையிலையா? என்னடி சொல்ற? அர்ஜுன் தலையிலையா? என்னம்மா, அடி எதுவும் பலமா பட்டுருச்சா? என்னம்மா விளையாட்டு பிள்ளைகளா இருக்கீங்க? அடி லேசாதான்ப்பா, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. வேணும் ஒன்றும் பண்ணலை, தெரியாம பட்டுருச்சுப்பா. மாமாட்ட மன்னிப்பு கேட்டோம். மன்னிப்பு கேட்டாங்களாம்? மன்னிப்பு? ஏங்க வாங்க, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம், மருமை எப்படி இருக்காருன்னு. ஆமாப்பா, கிளம்புங்க, அர்ஜுனை பார்த்துட்டு வருவோம். சரி வாமா, எல்லாருமா போய் மருமகனை பார்த்துட்டு வருவோம். தங்கச்சி வள்ளியம்மா, என்ன பண்றீங்க? மச்சான், மச்சான் வாங்க. தங்கச்சி வாமா. என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்துட்டிய? வள்ளியம்மா, உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வந்து பாரு, உங்க அண்ணன் வீட்டில் எல்லாம் வந்திருக்காங்க, வெளியில வா. என்னது, அண்ணன் வீட்டிலேருந்து வந்திருக்காங்களா? வந்துட்டேன். வாங்கண்ணே, வாங்க மதினி. வெளியில் வந்திருக்கா? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நல்லா இருக்கோம்மா. மதினி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மருமகனை எங்க காணோம்? அதை ஏன் கேட்கிய மதினி? பிள்ளைக்கு தலையில அடி போட்டுருச்சு, உள்ள ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். என்னமோ பிள்ளைய விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு, குறுக்க போயிட்டேங்கிறான், ஒன்றும் தெரியல. அப்போ மாப்பிள்ளை நடந்தது சொல்லலையா? என்னென்ன நடந்துச்சு? அவன் ஒன்றும் சொல்லலையே. அத்தை, அது
என்னம்மா திவ்யா, சொல்லு, என்ன நடந்துச்சு? நானும் என் ஃப்ரெண்டு நிலாவும் தோட்டத்துக்கு போய் மாங்காவை கல்ல கொண்டு அடித்தோம். அது தெரியாமல் மாமா தலையில பட்டுச்சத்த. என்னம்மா திவ்யா, என்ன சொல்ற? ஓஹோ, உங்களை காப்பாற்றாதான் பைய போய் சொன்னானா? அது சரி. நடந்ததெல்லாம் இருக்கட்டும். இப்போ எங்கத்த அர்ஜுனை காணோம்? பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தோம். இப்போ அர்ஜுனை கூப்பிடுறேன். அர்ஜுன், இங்கே வந்து பாரு, யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு. இதோ வந்துட்டேம்மா. திவ்யா எல்லாம் சொல்லிட்டா போலயே, எல்லாத்தையும் சொல்லிட்டா போல இருக்க. எப்படி சமாளிக்கிறது? மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? அடி பலமா போட்டுருச்சா? ஆஸ்பத்திரி போனீங்களா? அர்ஜுன் இப்போ எப்படி இருக்கு? மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா. எங்களால் தானே இப்போ நீங்கள் வழியோடு இருக்கீங்க. விடு திவ்யா, எத்தனை தடவை மன்னிப்பு கேப்ப? சரி சரி, அந்த பிரச்சனையை விடுங்க. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். இன்னொரு நாளைக்கு சாப்பிட்ற மருமகனே. என்ன இப்படி சொல்கிறீங்க? அண்ணி, அடிபட்டுருச்சுன்னொன்னே வீட்டில் போட்டது போட்டபடி அப்படியே இங்கே கிளம்பி வந்துட்டோம். இன்னொரு நாளைக்கு வந்து சௌரியமாக சாப்பிட்டு போகிறோம். இப்போ கிளம்பட்டுமா? சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க அண்ணி, போயிட்டு வாங்க. கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டு தான் போகணும். இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு போகிறோம் அத்தை. ஹாய் பவி. ஹாய் மாமா. ஏய் பவி, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், காலேஜில் சதீஷ்னு கூப்பிடு, வீட்டில் தான் மாமா. ஓகே ஓகே. ஆமாம், நேற்று என்ன சொல்லாமக்குளம் வீட்டுக்கு வந்துட்ட? எங்கள் மாமா வீட்டுக்கு வர்றதுக்கு யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? ஓஹோ, அப்படியா? அது இருக்கட்டும். உங்கள் தங்கச்சியும் அவள் ஃப்ரெண்டும் செஞ்ச வேலையை பார்த்தீங்களா? அது ஏதோ தெரியாமல் பட்டுருச்சுன்னு சொன்னாங்கல்ல, விடு. என்னது விடவா? எங்கள் அண்ணன் மண்டையை உடைச்சிட்டு எவ்வளோ வலிச்சிருக்கும் அவருக்கு. சரி சரி, கோவப்படாத, விடு. உங்கள் தங்கச்சியாக இருக்க போய் தான் இவ்வளோ அமைதியாக இருக்கேன். வேற ஒருத்தராக இருந்தால் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன். சரி சரி, அதை விடு. நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஏதாவது வேற ஏதாவது பேசுமா? நம்ம விஷயமா? நம்ம விஷயம்னா என்னது? ஆமாம், தெரியாத மாதிரியே கேளு. இது நமக்கு லாஸ்ட் இயரு. நம்ம விஷயத்தை பற்றி என்ன முடிவு எடுத்திருக்க? என்ன முடிவு எடுக்கணும்? பவி, நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம். அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? 2 பேரும் லவ் பண்ணுறோமா? யார் சொன்னா? என்ன பவி, என் தலையில் கல்ல போடுத? நீங்கள் தான் சொல்கிறீங்க. நான் எப்போ சொன்னேன் உங்களை லவ் பண்ணுறேன்னு? அடி பாவி, லவ் பண்ணலையா? இவ்வளோ நாள் நான் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேனா? என்னடி அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கொடுக்க? இது லாஸ்ட் இயரு. நம்ம விஷயத்தை வீட்டில் சொல்லலாம்னு இருக்கேன். ஒரு முடிவுக்கு வாடி. லூஸு, இவ்வளோ நாளாக பேசுகிறேன், நான் லவ் பண்ணுறேன்னு தெரியலை. இவருக்கு வெளிப்படையாக சொல்லணுமா? சொல்லுவோம், மெல்ல சொல்லுவோம். இப்படியே தவிச்சுக்கிட்டே கிடக்கட்டும். என்ன பவி, கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே சொல்லலை. வீட்டில் பேசட்டுமா?
பேசுங்க பேசுங்க. உங்கள் வீட்டில் பேசுகிறதுக்கு ஏன்ட்ட ஏன் பெர்மிஷன் கேட்குறீங்க? முதல்ல படித்து முடித்து வெறும் வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். பேசுங்கன்ற ஓ முடிவை சொல்ல மாட்டேங்க. வீட்டில் என்னத்தடி பேச முடியும்? போய் படிங்க மாம்சு. என்னது படிக்கவா? இவளையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம காலேஜ் காலமெல்லாம் வீணா போகுது. சரி, நான் கிளாஸுக்கு போகிறேன், நேரம் ஆகுது, போய் படிங்க. லவ் பண்ணுறோம், ஒரு வண்டியில் பின்னாடி வந்தோம், ஒரு சினிமா போனோம், பார்க்கு பீச்சுன்னு போனோம், ஒன்றும் கிடையாது. இவளையெல்லாம் வச்சுக்கிட்டு கேட்டா படிங்க படிங்கங்க. சரி பவி, நீ கிளாஸுக்கு போ, நானும் கிளாஸுக்கு போகிறேன்.